ஷாமிலேருந்து ரெட்மி 9A அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரெட்மி 9க்கு அப்புறம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி 9Aல என்ன விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஃபோனில் இருக்கிற பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஓவரா கிரிப் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து நமக்கு வந்து கிரிப் வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மட்ஜஸ் எதுவுமே படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு டிஸ்பிளேக்கு வரும். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.53 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷனோட LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஓரளவு ஓகே தான். அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசருக்கு வரும். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட ஹீலியோ G25 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக IMG PowerVR GA320 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நார்மலான கேம்ஸ் ஆப்ஸ்லாம் ரன் பண்ணுறதுல எந்த விதமாக பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஹெவியான ஆப்ஸ் குறிப்பாக இந்த கேம்ஸ் வந்து போகும்போது கண்டிப்பாக ஃபோன் வந்து ஹேக் ஆகும். ஸோ கேம்ஸுக்கு இந்த ஃபோன் வந்து செட் ஆகாது. ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2GB ரேம் மற்றும் 3GB ரேம் கான்ஃபிகரேஷனோட வருது. 30GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. ரேம் வெர்ஷன் வந்து LPDDR4X ரேம் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் வந்து eMMC 5.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 512GB வரையும் எக்ஸ்டெண்டர் பண்ணிக்கலாம். டெடிகேட்டட் சிம் கார்டை கொடுத்த காரணத்தினால வந்து 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைமில் யூஸ் பண்ணலாம். ஃபோனோட வாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Android 10 வாய்ஸில் MIUI 11 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. இது போக இந்த ஃபோனில் வந்து MIUI 12க்கான அப்டேட்டும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராஸ்க்கு வரும். பேக் சைடில் ஒரு 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா. இது f2.2 அப்பர்ச்சரில் வருது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. ஒரே ஒரு கேமரா தான் பேக் சைடில். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 5 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவுமே f2.2 அப்பர்ச்சரில் வருது. மேலும் இந்த ஃபோன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. அதனால் வந்து நார்மலான ஃபேஸ் அன்லாக் மட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ நார்மலான ஃபேஸ் அன்லாக் தான். மேலும் இந்த ஃபோனோட பில்டில் வந்து நமக்கு P2A நேனோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆக்சிடென்டால் தண்ணி பட்டாமல் பிரச்சனை இருக்காது. ஃபோனோட வெயிட் வந்து 194 கிராம் வருது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது மிட்நைட் பிளாக், சீ ப்ளூ மற்றும் நேச்சர் கிரீன் அப்படிங்கிற 3 கலர்ஸில் வருது. மேலும் இந்த ஃபோனில் வந்து டியூல் 4G VoLTE, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரி சப்போர்ட்ஸும் இருக்குது. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மலாக 10 வாட் சார்ஜ் தான் வருது. ஆனால் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து டைம் எடுத்துக்கிடும். ஸோ பேட்டரியோட சார்ஜிங் வந்து கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும். கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் 2GB ரேம் 30GB ஸ்டோரேஜ் விலை 6799க்கும், அது வந்து 3GB ரேம் 30GB ஸ்டோரேஜ் விலை 7499 அப்படிங்கிற விலையில் வந்து அமேசான் வெப்சைட்டில் கிடைக்குது. இந்த ஃபோனோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கடைசியாக இந்த ஃபோன் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நார்மலான ஆப் யூசேஜ் மட்டும் தான் பண்ண போகிறேன். கேம்ஸ் விளாட போகிறதில்ல, கேமராஸ் எனக்கு முக்கியம் இல்லை, மற்ற எந்த விஷயமும் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து செட் ஆகலாம். ப்ரைஸிங் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக. மற்றவங்களுக்கு குறிப்பாக இந்த கேம்ஸ் விளாடணும், அது போக வந்து கொஞ்சம் மல்டி டாஸ்கிங்லாம் அதிகமாக பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து செட் ஆகாது. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா பயன்லிங்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. நான் டெக் இந்த மற்றொரு வீடியோ வரை நன்றி, வணக்கம்.